ஹாய் வெல்கம் டு ஆல். இன்னைக்கு 1 மினிட் வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் ஜாஸ்? இன்னைக்கு மாரடைப்பு என்ன காரணத்துக்காக வருதுன்னு பார்க்க போறோம் ரோஸ். என்ன காரணத்துக்காக வருது, எதனால வருதுன்றதை நம்ம நேயர்களுக்கு தெளிவாக சொல்லுங்க. தெளிவாக சொல்லிடுவோம். இப்போ இதயத்தில் நமக்கு ரத்தம் கரெக்டாக போனாதான் அந்த ஹார்ட் பீட் துடிக்க ஆரம்பிக்கும். இப்போ இதயத்தில் தமனின்னு நமக்கு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டில் கொழுப்போ இல்லை கொலஸ்ட்ராலோ போய் அடைச்சிக்கிச்சுன்னா நமக்கு மாரடைப்பு வர்றதுக்கு காரணம் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் நமக்கு அதிகமானாலும் ஹார்ட் அட்டாக் வரும். சர்க்கரை நோய் இருப்பவங்களுக்கு கன்ஃபார்ம் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க சர்க்கரை நோய்க்காரங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த டேப்லெட்டோ எதுனாலும் எடுத்துக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணக்கு முயற்சி பண்ணுங்க. இல்ல டேப்லெட்லாம் எந்த மாதிரி எடுத்துக்கிறணும்? ரெகுலரா எடுக்கிற மாதிரி எடுத்துக்கணுமா? கன்ஃபார்ம் சுகர் பேஷண்ட் கன்ஃபார்ம் அவங்க டேப்லெட் டெய்லி எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை எப்பவுமே விட்டுறக்கூடாது. டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அவங்க டேப்லெட் எடுத்துக்கிட்டாதான் முடிஞ்ச அளவுக்கு மாரடைப்பு வராம நம்ம தடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா உடல் எடை அதிகமாகிறதுனாலையும் இருக்கும். ஒருத்தவங்க ஓவர் வெயிட்ல இருப்பாங்க, அவங்க ஏஜ் கம்மியா இருக்கும் ஆனால் ஓவர் வெயிட்டா இருப்பாங்க. ஸோ அதனாலேயும் மாரடைப்பு வர்றதுக்கு ரொம்ப காரணமாகவும் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தத்தினாலையும் காரணமா இருக்கும். இப்போ வீட்டு பிரச்சனை வேலை பிரச்சனைனாலையும் ஸ்ட்ரெஸ் ஆனதுனாலும் மாரடைப்பு வர காரணமா இருக்கும். இப்போ குடும்பத்துல ஒரு ஆளுக்கு வந்துச்சுன்னா இன்னொரு ஆளுக்கு வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. பரம்பரைன்னு சொல்லுவோம்ல, அந்த பரம்பரை மூலியமாவும் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. அப்படியும் வருமா? கன்ஃபார்ம் வரும். இப்போ நம்ம சொல்றாங்க மாரடைப்பு என்ன பரவர நோயா, ஏன் வரப்போகுதுன்னு கேட்பாங்க. ஆனா அது குடும்பத்துல இருந்து ஒரு ஜெனட்டிக்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த காரணத்தினால ஒரு ஆளுக்கு வந்தாங்கன்னா இன்னொரு ஆளுக்கு வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. இப்போ அதிக கொழுப்பு, அப்புறம் உப்பு, சர்க்கரை அதிகமா சேர்த்துக்கிறாங்களே. எனக்கு அதிகமா உப்பு போட்டாதான் பிடிக்கும், அதிகமா சர்க்கரை போட்டாதான் பிடிக்கும். அந்த காரணத்தினாலே ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம ஹார்ட்ல இருக்க தமனின்றது நமக்கு சேதம் அடைஞ்சிருச்சுனாலே நம்ம ஹார்ட் அட்டாக் சீக்கிரம் வந்துடும். அந்த மாதிரி அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம்ல? அவாய்ட் பண்ணிக்கலாம். நான்வெஜ் குறைச்சிக்கிறணும், உப்பு சாப்பாட்டுல கம்மி பண்ணிக்கணும், சர்க்கரை எதுலனாலுமே கம்மி பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம்னா நம்ம குறைச்சிக்கிறலாம். இப்போ இதுவும் உங்களால கஷ்டமா இருக்குன்னா உடற்பயிற்சி நீங்க அதிகமா செஞ்சீங்கனாலே, காலையில எந்திரிச்சு உடற்பயிற்சி செஞ்சீங்க இல்லை நடைப்பயிற்சி செஞ்சீங்கனாலே ஹார்ட் அட்டாக் வராம நம்ம தடுத்துடலாம். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய வீட்டில் என்ன சொல்றது, நிறைய வீட்டில் புகைப்பிடித்தல், குடிப்பழக்கம் அதிகமா இருக்கு. அந்த குடிப்பழக்கத்தினாலே உங்களுக்கு ஸ்ட்ரோக் வரவும் வாய்ப்பு இருக்கு, மாரடைப்பு வரவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லாரும் நான் பண்ற ஒரே அட்வைஸ் தான், நான் சொன்ன எல்லா டிப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாகவும் இருப்போம், ஹெல்த்தியாகவும் சாப்பிடுவோம். ஸோ எங்க 1 மினிட் வீடியோவுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.